100ல 60% குடும்ப பெண்கள், திருமணமான பெண்கள் தான் அவங்க வந்து உச்சக்கட்டத்தை வந்து வாழ்க்கையில ஒரு முறையாவது பார்த்துருக்காங்க. ஒரு முறையாவது. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த குழந்தை கருத்தரிப்பு மையத்துக்கும், இப்ப இருக்கக்கூடிய குழந்தை கருத்தரிப்பு மையத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு. ஒரு கணவன் ஆயிட்டோம். ஒரு பொண்ணு நம்மளை வந்து நம்பி வந்திருக்கு. அந்த இன்னைக்கு செக்ஸ் வச்சுக்குவோம். இன்னைக்கு சண்டேவா? இன்னைக்கு செக்ஸ் வச்சுக்குவோம். இப்படி செக்ஸ் வச்சுக்கிறதுக்கு பேர் செக்ஸ் இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க மன அழுத்தத்துக்கான மருந்து செக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. குழந்தை கிடைக்கிறதுக்கு சைஸ் பெருசாக இருக்கணும், உச்சக்கட்டம் அடைஞ்சிருக்காங்க அடையலை, இதெல்லாம் தேவையே கிடையாது. தரமற்ற ஒரு ஆரோக்கியம் இல்லாத தாம்பத்தியம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆளும் குழந்தை கொடுக்கணும். ஒரு 3 தடவை நான் பண்ணணும். எனக்கு வந்து ஒரு செகண்ட் டைம் தேர்ட் டைம் வந்து நான் செக்ஸ் என் மனைவி கிட்ட வச்சுக்கணும் விரும்புகிறார். ஓரளவு ஆரோக்கியமாக இருக்கார், ஓரளவு நீண்ட தாம்பத்தியம் கொடுக்க முடியுதுன்னு சொன்னால் அவர் ஒன்றும் தேவையில்லை. பப்பாளி பழமும் தேங்காவும் தேனும் மட்டும் சாப்பிட்டா போதும். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கவிருக்கும் நபர் ஆண் பெண் இருவரின் இல்லற வாழ்க்கையை இன்பமாகவும் பாதுகாப்பாகவும் அமைய தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கும் மா நேச்சுரல்ஸ் நிறுவனத்தின் எம்டி திரு ஷேக் மீரான் அவர்கள். வணக்கம் சார். நன்றி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நம்ம நிறைய நேர்காணல் பண்ணியிருக்கோம். ஆமாம். பட் இருந்தாலும் செக்ஸ் பற்றி நிறைய டவுட்ஸ் இன்னமும் மக்களுக்கு இருக்கு. வீடியோவில் கமெண்ட்ஸில் இன்னமும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அது சம்மந்தமாக இன்னும் நிறைய கிளாரிஃபிகேஷன் எடுக்கலாம் அப்படின்றது தான் இந்த நேர்காணலோட நோக்கம். நாங்கள் இதை எப்படிப்பட்ட ஒரு தளமாக நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நாங்கள் எதெல்லாம் மக்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் சொல்கிறதுக்கு நீங்கள் ஒரு உதவி செய்கிற மாதிரி நான் நினைக்கிறோம். இப்போ நாங்கள் சோசியல் மீடியா தான் இன்றைக்கி ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா முதல் மக்கள் நோண்டுறது வந்து சோசியல் மீடியா தான். அந்த சோசியல் மீடியா மூலிமா நாங்கள் நிறைய தகவல் நாங்கள் ஓன் சேனல் இருக்குது, அது மூலிமா கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி ஐபிசி மூலிமா கொடுக்குறோம் அப்படிங்கிறது எங்களுக்கு சந்தோஷம். இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில் ஆண்கள், திருமணமாகாத ஆண்கள், திருமணமான ஆண்கள் எல்லாருக்கும் வந்து நிறைய சொசைட்டல் ப்ரெஷர் இருக்குது. ஆமாம். செக்ஸ் அப்படின்னா ஒரு பயப்படுற டாப்பிக்காக இருக்குது. வெளிப்படையாக பேசக்கூடிய டாப்பிக்காக இல்லை இன்னும். அது விஷயமா இப்போ அவங்க வந்து பகிர்ந்துக்க வேண்டிய ஒரு மீடியமாக நாங்கள் இருக்கோம். கண்டிப்பாக. ஸோ உங்களை மாதிரி ஆட்கள் மூலமாக அந்த டவுட்ஸ் எல்லாத்தையுமே கிளாரிஃபை பண்ணி அவங்களுக்கு தேவையான விஷயங்களை கொண்டு போய் நல்லபடியாக சேர்க்கணுன்றதான் எங்களுடைய முயற்சி. இப்போது மன அழுத்தம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வருவோம். இன்றைக்கி மன அழுத்தம் வந்து எல்லா வகையிலையும் வந்து ஆண்களுடைய செக்ஸ் இன்வால்மெண்ட்டை வந்து பாதிக்குது. அதை பற்றி எதாவது சொல்லுங்களேன். அதாவது நீங்கள் முதல் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி வந்து செக்ஸ் அப்படின்னா மக்கள் பயப்படுறாங்க, மக்கள் வெக்கப்படுறாங்க. இது 2 விஷயமா எடுத்துக்கலாம். ஒன்று பயம், இன்னொன்று வெக்கம். இது 2மே பார்த்தீங்கன்னா அந்த ரூம்குள்ளே ஏதோ உதாரணத்துக்கு ஒரு வெக்கம் இருக்குது அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஒரு ரூம்குள்ளே நடக்கிறத வெளியே சொல்கிறது வந்து ஒரு மனித இனத்துக்கே அது வந்து தவறு தான். ஏன்னா விலங்குகள் தான் வந்து பப்ளிக்காக பண்ணும், ஒரு ரூம்குள்ளே தான் பண்ணணும் அதை. ஆனால் அதோட நாலேஜை கேதர் பண்ணுறது, அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது, அதோட அறிவுகளை தெரிந்து கொள்வது, நீங்கள் ஆரம்ப காலத்துலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது நம்முடைய முன்னோருடைய ஒரு பழக்கமாக இருந்துச்சு. அதாவது ஒரு ஆண் பெண் சேர்றாங்க அப்படின்னா அவங்க ஒரு சேரக்கூடிய முறை என்ன, அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கணும், அதாவது ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு தான் அந்த தாம்பத்தியங்கிறது. இப்போ நான் ஒரு விஷயம் பேசுகிறேன், உங்களுக்கு புரியல என்ன செய்வீங்க? சார் புரியுதா மாதிரி பேசுங்கன்னு சொல்லுவீங்களே. இதே தான் நீங்கள் தாம்பத்தியத்தையும் எடுத்துக்கலாம். எனக்கு கொடுக்கக்கூடிய அந்த தாம்பத்தியம் முழுமையானதாக இல்லை அப்படின்னா என் கணவன் மூலியமாக முழுமையான தாம்பத்தியத்தை நான் அடையிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத ஒரு பெண் யோசிக்கணுமே ஒழிய, இதற்கு தன்னோட குடும்ப சூழ்நிலையோ இல்லைனா வந்து தன்னை வந்து அந்த கணவனை விட்டு வேற ஒரு ஆள்கிட்ட அந்த இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கும் அந்த கட்டத்துக்கு போகாமல் இதுக்குள்ளேயே நம்மளால் முடிச்சிக்க முடியும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட அதிகமான கால்ஸ் வருது. பெண்கள் ஓப்பனாகவே கவுன்சிலிங் நடக்குது. நம்ம கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் கவுன்சிலிங்காக நிறைய டாக்டர்ஸ் வச்சுருக்கோம். நேரடியாக வராங்க, குடும்பமாக வராங்க. தூரத்து கன்னியாகுமரியிலேருந்து, நாகப்பட்டினம், இன்னும் சொல்லப்போனால் பக்கத்து மாநிலங்கள்லேருந்து, கேரளாலேருந்துலாம் வராங்க. ஆந்திரா, அதே போல் பெங்களூர், எங்கெல்லாம் தமிழ் கொஞ்சம் அவங்களுக்கு புரியுமோ, ஏன்னா நம்மளுடைய ப்ரொமோஷன் ஃபுல்லாக தமிழில் இருக்குது, பேட்டிகள் நம்மளுடைய இன்டர்வியூஸ் எல்லாமே தமிழில் இருக்கிறதுனால அதை பார்க்கக்கூடியவங்க தூரத்துலேருந்துலாம் வராங்க. இல்லை வெளிநாடுகள்லேருந்து தன்னோட லீவு நேரத்தில் வரவங்க நம்ம ஆஃபீஸுக்கு வராங்க. வந்து அவங்க வந்து கேட்குறாங்க, என்னுடைய கணவன்ட்டு முழுமையான தாம்பத்தியத்தை நான் அடைஞ்சிக்கணும், அவருக்கு அதுக்கான முழுமையான தயாராக இல்லை, அவர் என்ன பண்ணணும்னு கேட்கும்போது நம்ம அவங்களுக்கு கவுன்சிலிங்கும் கொடுக்குறோம். அதேபோல் நம்ம ப்ராடக்ட் மூலிமா அவங்க சக்ஸஸும் அடைகிறாங்க. நம்மளுடைய மிஸ்டர் பிரபன் மென் வெல்னஸ் இருக்குது. இந்த ப்ராடக்ட் அவங்க சாப்பிட்றது மூலிமா குறைஞ்ச காலத்தில் இன்னொன்று ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் சொல்லணும் அப்படின்னா, சென்னை பக்கத்தில் போரூர் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு ஊரில் அங்கே குடும்ப பிரச்சனை வரும்போது அந்த ஊர் தலைவர் அந்த காலத்தில் இருப்பாங்களே இன்னும் கூட, என்னதான் இன்னைக்கு கவுன்சிலரு அவங்க எம்சின்னு வந்துட்டா கூட பழைய காலத்துடைய அந்த பழக்கம் சில மக்கள்கிட்ட இருக்குது. அந்த ஊர் தலைவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, என்னோட ப்ராடக்ட்டை வாங்கி கொடுத்து அந்த குடும்பம் நிம்மதியாக வாழ்றதை என்ன சந்திக்கும் போது திண்டுக்கல்ல அவர் சொல்கிறார், பை இப்போ உங்கள் ப்ராடக்ட் நாங்கள் எங்கே பிரச்சனை வந்தாலும், குடும்ப பிரச்சனை வந்தாலும், இந்த ஒன்று குழந்தை இல்லைன்னு பிரச்சனை வந்தாலும் உங்கள் ப்ராடக்ட்டை கொடுத்துருணும் பை. அதே மாதிரி வந்து
கணவன் மனைவிக்குள்ள அந்த சாட்டிஸ்ஃபிகேஷன் இல்லாமல் இருந்துச்சு சொன்னால் உங்கள் ப்ராடக்ட் நான் கொடுத்துருவேன் சந்தோஷமாக சொன்னார். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் இது வியாபாரமாக எடுத்தீங்க நல்லா இருக்கும்ண்ணே பாய், நம்ம ஆல்ரெடி நல்லா தான் இருக்கிறோம். உங்கள் ப்ராடக்ட்டில் இவ்வளோ நல்லது இருக்குங்கிறது நான் நேரில் சொன்னேனே ஒழிய இந்த ப்ராடக்ட் நம்ம வியாபாரம் செய்கிற அளவுலாம் இல்லை, எனக்கு எந்த லாபமும் வேணாம். நான் சொன்னேன் லாபம் தரேன்னு சொன்னேன், லாபம்லாம் வேணாம், நான் அப்படியே பண்ணுற மாதிரி சொன்னேன். அப்போ என்னென்னா அந்த பிரச்சனையே ஒரு நோயாக மட்டும் பார்க்கணும். அது ஒரு முதல் பிரச்சனையே இல்லை, நோயாக பார்த்து அந்த நோயை எப்படி மற்றதுக்கெலாம் நம்ம குணப்படுத்துகிறோம் அந்த மாதிரி இதையும் குணப்படுத்திக்கிட்டால் நிச்சயமாக அந்த கணவன் மூலியமாகவே நல்ல தாம்பத்தியத்தை அந்த பெண்ணால் அனுபவிக்க முடியும். இப்போது சளி காய்ச்சல் அப்படின்னா இப்போது அன்றாட வாழ்க்கையில் வந்து மக்கள் வந்து டாக்டர்கிட்ட போகிறாங்க, கேட்குறாங்க, டவுட்டை கிளியர் பண்ணிக்கிறாங்க. பட் செக்ஸ் விஷயம்னு வரும்போது வந்து டாக்டர்கிட்டலாம் போய் அப்ரோச் பண்ணுறாங்களா, அவங்களுடைய குறைகளை பற்றி பேசுகிறாங்களா, சொல்கிறாங்களான்றது நிறைய ஐயப்பாடு இருக்குது. கண்டிப்பாக அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது இன்றைக்கி இந்த பிரச்சனை எத்தனை பேர், நான் ஒன்றே பிரச்சனை சொல்லக்கூடாது, நோய் எத்தனை பேர்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன், 187 பேர் இந்த நோயில் இருக்கிறாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க அது 13 87ங்கிறது அவங்க யோசிக்க வேண்டியதான். அதாவது ஒரு பெண்ணுக்கு ஆண் கொடுக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நீங்கள் எடுத்துக்கிங்க அப்படின்னா அந்த எல்லா விஷயத்தையும் ஒரு எல்லாராலையும் கொடுக்க முடியும். அதாவது ஆடையாக இருக்கட்டும், அவங்களுக்கு உணவாக இருக்கட்டும், அவங்களுக்கு வீடு கொடுக்குறதா இருக்கட்டும், என்ன தேவைகள் பூர்த்தி செய்கிறது அது எல்லாராலையும் முடியும். ஆனால் பெண்ணுக்கு ஒரு உச்சக்கட்ட தாம்பத்தியத்தோட ஒரு சுகத்தை கொடுக்கறது நிச்சயமாக ஒரு கணவனால் மட்டும்தான் முடியும். அதுதான் வந்து நம்மளுடைய இயற்கையை சொல்லுவாங்க, இயல்பு சொல்லுவாங்க. நம்முடைய முன்னோர்கள் புலவர்கள் அந்த காலத்திலேருந்தே இந்த விஷயத்துக்கு வந்து ஒரு பெரிய தெளிவு ஏற்படுத்தியிருக்காங்க. நம்ம திருவள்ளுவர் எடுத்துக்கிட்டாலும் நான் பல பேட்டியில் சொல்கிறது உண்டு, 3ல் 1 பங்கு ஒதுக்கியிருக்காரு இதுக்காக. இந்த விஷயத்துக்கு இது எப்படி நம்ம சளி ஜுரம் உடனே ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு நினைக்கிறோம், அந்த அளவுக்கு மக்கள் வந்துட்டாலே போதும், கண்டிப்பாக இந்த நோய்க்கு வந்து தீர்வை பார்த்துடலாம். நான் சொன்ன லாஸ்ட்டாக சொல்லும் போது அந்த கேள்விக்கு கணவன் எது கொடுக்குறாரோ அதுதான் தாம்பத்தியம் நினச்சி இன்றைக்கி வந்து எத்தனையோ பெண்கள் வாழ்க்கையை அப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து ஒரு சர்வே சொல்கிறேன் பாருங்கள், இது வந்து இந்தியாவுடைய சர்வே. 140% பெண்கள், அதாவது 60% பெண்கள், இப்படி வச்சுக்கலாம் பாசிட்டிவாக நான் சொல்கிறேன், 160% குடும்ப பெண்கள், திருமணமான பெண்கள் தான் அவங்க வந்து உச்சக்கட்டத்தை வந்து வாழ்க்கையில் ஒரு முறையாவது பார்த்துருக்காங்க. ஒரு முறையாவது, நான் சொல்கிறது வாழ்க்கை ஃபுல்லாக இல்லை, ஒரு முறையாவது. மீதி 40% பெண்கள் வாழ்க்கையில் ஒரு முறை கூட உச்சக்கட்டத்தை பார்க்கவே இல்லைங்கிறது இன்றைக்கி சர்வேவாக சொல்லப்படுது. அப்படி சொன்னால் இந்த ரிசர்ச் எவ்வளோ பெரிய ஒரு மோசமானது யோசிச்சு பாருங்கள். இந்த நிலைமைக்கு நம்முடைய பெண்கள் ஆகிட்டுருக்காங்க. இதை நான் ஈஸியாக நீங்கள் கேள்வி கேட்ட மாதிரி இது ஒரு நோய், இந்த நோய்க்கு என்னங்க பண்ணலாம் அப்படின்னு அவங்க அதை வெளியே கொண்டு வந்துட்டாலே போதும். அந்த நேரத்தில் வைக்கப்படுறதுக்கே அது ஆணுக்கும் சரியில்லை, பெண்ணுக்கும் சரியில்லை. ஆரோக்கியமான தாம்பத்தியம் இருக்கே, அது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துடைய அந்த அரை மணி நேரம் 1 மணி நேரத்தோட சுகம் மட்டும் கிடையாது. ஆரோக்கியமான தாம்பத்தியம் தான் ஆரோக்கியமான சந்ததியை உருவாக்கும். நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன் அப்படின்னா என் தாய் தகப்பனுடைய ஜீன், என் தாய் தகப்பன் நல்லா இருந்தாலும் அவங்களுடைய தாய் தகப்பனுடைய ஜீன். இப்போ நான் நல்லா இல்லைன்னு வைங்களேன், நான் வந்து என் மனைவிக்கு அந்த 1 ஹவர் சந்தோஷம் கொடுக்கறத நான் வந்து விட்டுறேன் பாய், இதுக்காக நான் வெளியெல்லாம் போய் பேசுறது எனக்கு வெக்கமாக இருக்குது, அது இதுக்காக நான் மாத்திரை மருந்து எடுக்க மாட்டேன், அப்படியே விட்டுடலாம் அப்படி சொல்லிட்டு போனால் இவரோட சந்ததியிலையும் பிரச்சனை வரும். ஜீன் தானே, ஜீன் போய் எந்த அளவுக்கு நம்ம என்ன விதைக்கிறோமோ அதானே விளையும். நான் விதைக்கிறதே பலகீனமாக விதைச்சிட்டேன்னா விளையிறதும் பலகீனமாக தான் விளையும். அதனால தான் இன்றைக்கி வல்லுநர்கள் சொல்கிறாங்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய சமுதாயம் இருக்குது, நம்ம தாத்தா அப்பா பையன் அப்படி இறந்து போன காலம் இல்லாமல் பேரை முதல்ல இறந்து போகிறது தாத்தா பார்ப்பார். அந்த மாதிரி இயற்கையான மரணங்கள் வந்து இன்றைக்கி அதிகமாக ஏற்படும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 18 வயசு 17 வயசுலலாம் ஹார்ட் அட்டாக் வருது அப்படிங்கிறது இன்றைக்கி ரீசெண்டாக ஒரு 3 நாளைக்கு முன்னாடி 9th படிக்கிற பையன் ஹார்ட் அட்டாக்ல இறந்துருக்கான் நம்மளுடைய சரௌண்டிங்கில். அப்போ இதெல்லாம் எவ்வளோ பெரிய மோசமாக, இதெல்லாம் என்ன காரணம் அப்படி சொன்னால் நம்ம நினச்ச இந்த வெறும் சுகந்தானே பை, இதை விட்டு கொடுத்தா என்ன அப்படிங்கிறது இல்லை. இது அந்த ஆரோக்கியமான தாம்பத்தியத்துக்கு பின்னாடி ஆரோக்கியமான சந்ததி இருக்குது. இன்னைக்கு ஆன்லைன் சோஷியல் மீடியா வந்து மக்களை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஒரு விஷயத்த நம்பி வாங்குறதா இருக்கட்டும், ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறது எதாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கையில் இருக்க அந்த மொபைல் ஃபோன் தான் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இன்றைக்கி இருக்க இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் உங்களுடைய ப்ராடக்ட் மாதிரி இன்னும் ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட்டில் இருக்குது. எல்லாருமே நாங்கள் தான் வந்து பெஸ்ட்டு, நாங்கள் கொடுக்குற ப்ராடக்டை நம்பி வாங்குங்க, இது மூலமாக உங்களுக்கு எல்லா விதமான இன்பமும் கிடைக்குன்ற மாதிரி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்க்குறோம். இப்போ நான் வந்து மா நேச்சுரல்ஸோட ப்ராடக்டை வந்து இதற்காக நான் வந்து நம்பி வாங்கணும், என்ன மாதிரியான தரம் சான்றிதழ் நீங்கள் கொடுக்குறீங்க? அதாவது பார்த்தீங்க அப்படி சொன்னால் உலகத்தில் இந்த ப்ராடக்ட்டுக்கு ஓப்பனாக சொல்லணும்னா லேகியம் மாத்திரை, அப்புறம் வந்து அலோபதி மாத்திரை, இப்படி தான் இருந்துச்சு. நாங்கள் தான் முதலாக 2019 பவுடராக இந்த ப்ராடக்டை வந்து பிராண்டடாக கொண்டு வந்தது. நாங்கள் அதை மார்த்தட்டி சொல்லிக்கலாம். முழு உலகத்தில் பவுடராக இந்த ப்ராடக்ட் வந்து கிடையவே கிடையாது. நீங்கள் தனித்தனியாக வாங்கிக்கலாம், அஸ்வகந்தா, சஃபேத் முஸ்லி இந்த மாதிரி பவுடர் தனித்தனியாக வாங்கிக்கலாமே ஒழிய ஒரு மிக்சடாக நல்ல காம்பினேஷனில் எக்ஸ்ட்ராக்ட் இல்லாமல், அதாவது எக்ஸ்ட்ராக்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிலிருந்து எடுத்து அதை கொடுக்குறது. வெறும் ஒரு கிலோலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிராம் 30 கிராம் எடுக்கிறது தான் எக்ஸ்ட்ராக்ட். நாங்கள் அப்படி இல்லை, ப்ராடக்டை நேச்சுரலாகவே
சரியான பதத்தில் சரியான முறையில் காய வச்சு அதை சரியான முறையில் நைஸாக பவுடர் ஆக்கி ஃபஸ்ட் டைம் நம்ம தான் கொடுத்துருக்குறோம். இதற்கு பிறகு வரவங்களால நம்மளை பார்த்து வந்தவங்க இப்போ ரீசெண்டாக வந்திருக்கிறவங்க. இந்த ப்ராடக்ட் நீங்கள் ஏன் வாங்குங்கன்னு சொல்கிறோம் அப்படின்னா, பொதுவாகவே நேச்சுரலுக்கு ஒரு பவர் இருக்குது. அதாவது கடந்த 40 வருட காலமாக நீங்கள் பார்த்தீங்க, 40லேருந்து 60 வருடம் வச்சுங்களேன். இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து உணவு பழக்க வழக்கம் நம்மகிட்ட மோசமாக இருக்குது. 2வது கை பழக்கம் வந்து நல்லது தான், அது செய்கிற தப்பு இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய லெவலில் வந்து ப்ரொபகண்டா அதை பரப்பி இன்றைக்கி அதில் ஒரு பெரிய கூட்டம் மாட்டிக்கிட்டு இருக்கு. நான் சொன்னேன் 87% ஆண்கள் வந்து பலகீனமாக இருக்காங்கன்னு. அதுக்கு இந்த 3 காரணம் தான். ஒன்று கைப்பழக்கம், இன்னொன்று லேட்டாக மேரேஜ் பண்ணுறது. அதாவது வந்து ரொம்ப காலத்துக்கு ஒரு 30 வயசுக்கு கீழே ஒருத்தர் கல்யாணம் பண்ணாருன்னா அது ஆச்சரியமாக பார்க்குற காலம் வந்துருச்சு. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா தகுதியான உணவு இல்லை. இந்த 40 வருஷமாக பார்த்தீங்க அப்படின்னா வயிற்றுக்கு சாப்பிட்றோம், நம்ம நாக்குக்கு சாப்பிட்றோமே ஒழிய ஆரோக்கியமான உணவுகள் என்ன அப்படிங்கிறது தேர்ந்தெடுத்து சாப்பிடாது. இந்த 3 காரணம் தான் இன்றைக்கி வந்து இத்தனை சதவீத மக்களை வந்து இந்த நோயில் வந்து மாட்ட வச்சுருக்கிறதுக்கான முக்கியமான காரணம். இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, யூரோப்பியன் கண்ட்ரியில் ஒரு கண்ட்ரி சொல்லியிருக்கிறாங்க. 2022 சர்வே நீங்கள் கூட கூகுளில் தட்டி பார்க்கலாம். 50% தம்பதிகளுக்கு இனிமேல் வரக்கூடிய இந்த காலத்தில் கூட 50% ஆண்களுக்கு அவங்களால இன்ஃபெர்டிலிட்டி பிரச்சனை இருக்கும், குழந்தை கொடுக்க முடியாது அப்படிங்கிறத இன்றைக்கி வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க ரிசர்ச் மூலியமாக. இன்றைக்கி பாருங்கள், இன்ஃபெர்டிலிட்டி சென்டர் அதாவது ஃபெர்டிலிட்டி சென்டர் அதிகமாகதா கம்மியாகுதா? ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த குழந்தை கருத்தரிப்பு மையத்துக்கும் இப்போ இருக்கக்கூடிய குழந்தை கருத்தரிப்பு மையத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. சென்னையில் ஒரு இடத்துல இல்லை, ஒரு சிட்டியில் ஒரு இடத்துல இருந்த, ஒரு டவுனில் ஒரு இடத்துல இருந்த ஒரு மருத்துவத்துறை, நான் அந்த மருத்துவத்துறையை தவறுன்னு சொல்லலை, அவங்க கண்டிப்பாக தேவைப்படுறாங்கன்னு சொல்கிறேன். இப்போ அது பார்த்தீங்கன்னா நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க, அப்போ தண்ணி அடிப்பாங்க, நல்ல சாப்பாடு சாப்பிட்ருப்பாங்க, 20 வயசுலேயே கல்யாணம் பண்ணிட்டு இருப்பாங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா தண்ணி அடிப்பாங்க, செயின் ஸ்மோக்கராக இருப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனைனாலையும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைய சரியான முறையில் கொடுக்க முடியாது. இதுக்கெல்லாம் போக நீங்கள் அப்போ ஒரு கேள்வி கேட்டீங்க, மன அழுத்தம். மன அழுத்தம் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து எப்போவுமே இருக்கிற ஒரு நோய் ஆகிடுச்சு. இன்றைக்கி செக்ஸுங்கிறது என்ன ஆகிடுச்சுன்னா, மாதத்தில் 10 நாள் ஒரு செக்ஸு வேண்டாம் விருப்பம், புதன்கிழமையா செக்ஸ் வச்சுக்கலாம், நம்ம ஒரு கணவன் ஆகிட்டோம், ஒரு பொண்ணு நம்மளை வந்து நம்பி வந்திருக்கு, அந்த இன்றைக்கி செக்ஸ் வச்சுக்குவோம், இன்றைக்கி சண்டேவா இன்றைக்கி செக்ஸ் வச்சுக்குவோம். இப்படி செக்ஸு வச்சுக்கிறதுக்கு பேர் செக்ஸ் இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க மன அழுத்தத்துக்கான மருந்து செக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து விருப்பத்தோடு பண்ணுறவங்களுக்கு தான். பொதுவாக செக்ஸுங்கிறது என்ன அப்படி சொன்னால், 2 மனமும் சந்தோஷமாக இருக்கும்போது அப்போ வச்சுக்கிறது தான் வந்து. உதாரணத்துக்கு நம்ம இப்போ சொல்கிறோம், நல்ல ஜோக் அடிக்கிறாங்க ஒரு டீமாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து, ஒருத்தன் மன அழுத்தத்தில் இருக்கான், என்ன பண்ணுவான், லைட்டாக ஸ்மைல் பண்ணுவான், அதுக்கு மேலே சிரிக்க முடியாது அவனால். ஜோக்கு தான், சிரிக்கக்கூடிய ஜோக்கு தான், எல்லாரும் சிரிக்கிறாங்க, ஏன் இவரால் சிரிக்க முடியலன்னா மன அழுத்தம் இருக்குது. இதே செக்ஸ்லையும் நடக்கும். ஒரு மன சந்தோஷமாக இருக்கக்கூடிய செக்ஸ் இருக்கே, அது ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். மனசு கஷ்டத்தில் வந்து ஏதோ கொடுக்கணும், டே கணக்கு வச்சு வீக்லி கணக்கு வச்சு கொடுக்குறவர் இருக்காரு, இவருடைய செக்ஸ் இருக்கே இது வந்து ஒரு மன விருப்பம் இல்லாமல் அந்த ஸ்மைல் பண்ண மாதிரி அந்த மனைவிக்கு எதை கொடுக்கணுமோ அதை கொடுக்காம அரைகுறையாக விட்டு எந்திக்கிறது தான் இன்றைக்கி. இதுதான் நிறைய நடக்குது. இப்போ பெண்களுக்கு உச்சக்கட்டம் பற்றி நீங்கள் சொன்னீங்க, அந்த உச்சக்கட்டம் அடைவதற்கு ஆண்களோட ஆணுறுப்பு வந்து ஒரு காரணமாக இருக்குமா? கண்டிப்பாக. அதாவது ஆணுடைய ஆணுறுப்பு வந்து இன்றைக்கி ஒரு பெரிய பயம் இருக்குது. நீங்கள் இன்றைக்கி கேட்ட கேள்வி முக்கியமானது. அந்த பயம் தேவையில்லாது. ஒரு 3 இன்ச்சு ஒரு டெம்பர் ஆகும்போது 3 இன்ச்சு இருந்தால் போதும், நிச்சயமாக அவங்க 2.5 இன்ச்சுக்கு மேலே இருந்தாலே போதும், அவங்கள நிச்சயமாக தன்னுடைய மனைவியை சந்தோஷப்படுத்த முடியும். இப்போ பிரச்சனை அது இல்லை ப்ரோ. பிரச்சனை என்ன அப்படின்னா, இன்றைக்கி தெளிவு, ரொம்ப முக்கியமான தெளிவு தேவை. நல்ல சைஸ் இருக்குது, ஒருத்தர் டெம்பர் ஆகும்போது 6 இன்ச்சு 6.5 இன்ச்சு சைஸ் இருக்கிறான்னு வச்சுப்போமே, இவரால் மட்டும் சந்தோஷமான ஒரு தாம்பத்தியத்தை, ஒரு ஆர்காசத்தை, உச்சக்கட்டத்தை கொடுத்துறாரா மனைவிட்ட கேட்டால் இதான் இப்போ பெரிய கேள்வியே. நீங்கள் முதல் கேட்ட கேள்வி, இன்றைக்கி எல்லாத்தையும் இந்த கேள்வி இருக்குது. எனக்கு சைஸ் சின்னதாக இருக்குது. என்கிட்ட வரக்கூடிய பேஷண்ட்டு கஸ்டமர்ஸ்ட்டை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சைஸ் சின்னதாக இருக்குது, என்னால் முடியுமா என்னால் முடியுமா கேட்குறேன். நான் என்ன கேட்குறேன்னா, சைஸ் நல்லா இருக்கிறவங்க எவ்வளோ பேர் ஆர்காசத்தை கொடுத்துட்டீங்க உங்கள் மனைவிக்கு? அதாவது மனைவி உச்சக்கட்டம் அடைகிறதுக்கு சைஸ் வந்து ஒரு அவசியமே இல்லை. அதாவது ஒரு ஃபோர் பிளே, அதாவது முன் விளையாட்டு, இது ரொம்ப அவசியம். அதாவது இது எல்லாராலையும் முடியும், ஆரோக்கியமானவங்களாலையும் முடியும், ஆரோக்கியம் இல்லாதவங்களாலையும் முடியும். ஒரு முன் விளையாட்டு, ஒரு மனைவி கிட்ட கொஞ்ச நேரம் வந்து விளையாடுறது, அவங்க அங்கங்கே முத்தம் கொடுக்கறது, அவங்க கைகளால் விரல்களால் அவங்கள வந்து உற்சாகப்படுத்துறது, அவங்க 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 உச்சக்கட்டத்தை விரல்களால் மட்டுமே வர வைக்க முடியும். இதுக்கெல்லாம் எதுவுமே கொடுக்காம இவர் இன்டர்கோர்ஸ் மூலிமா மட்டுமே உச்சக்கட்டத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க இருக்காங்களே, அவங்க நிறைய சதவீதம் ஆயிட்டாங்க. அந்த சதவீதத்தில் உள்ளவங்களும் இன்டர்கோர்ஸில் உச்சக்கட்டத்தை கொடுக்கறது. நான் சொன்னேனே 40% பெண்கள், நீங்கள் தமிழ்நாட்டில் பார்க்கக்கூடிய, இந்த இந்தியாவில் பார்க்கக்கூடிய 40% குடும்ப பெண்கள் ஒரு முறை கூட உச்சக்கட்டத்தை அடைவதில்லை. எங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க, அழுவாங்க சில பேர்லாம். ஸ்ட்ரைட்டாக லேடிஸே ஃபோன் பண்ணுவாங்க. நம்மள்ட்ட இருக்க டெலிகாலர்ஸ் எல்லாருமே ஜென்ஸு. லேடிஸே ஃபோன் பண்ணி வெக்கத்தை விட்டு அழுகுறோம் ப்ரோ, என்னோட கணவர் என்கிட்ட வந்து என்னை சந்தோஷப்படுத்தவே மாட்டுறாரு, அவர் பாட்டில் வராரு, அவர் வேலையை முடிச்சுட்டு போயிடுறாரு,
இது எனக்கு எப்படி நான் சொல்கிறதுன்னு தெரியல. இப்படிங்கிற மாதிரி கண்ணீர் விட்டு அளவு கொடுக்கலாம் இருக்காங்க. இப்போ இவங்க நம்ம சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னா, இது அதாவது இன்னைக்கு இன்னொரு பிரச்சனை வரும். அடுத்து என்னன்னா, நான் தான் குழந்தை கொடுத்துட்டேனே. 2 இன்னைக்கு பொதுவா குடும்ப பிரச்சனை, தாம்பத்திய பிரச்சனைன்னு பஞ்சாயத்துக்கு வந்துச்சுன்னு வைங்களேன். பஞ்சாயத்து தலைவர் அவரு நான் ஒரு பஞ்சாயத்து தலைவர் என்ன சொல்லுவாருன்னு சொல்றேன். "அதான் 3 குழந்தை பெத்துட்டியேம்மா. இதுக்கப்புறம் என்னம்மா புருஷனை போய் நீ வந்து சொல்லிட்டு இருக்க?" அப்படி சொல்லுவாங்கல்ல. இந்த ஸ்டேட்மெண்ட்டே தவிர ஏன் குழந்தை கிடைக்கிறதுக்கு சைஸ் பெருசா இருக்கணும். உச்சக்கட்டம் அடைஞ்சிருக்காங்க, அடையல. இதெல்லாம் தேவையே கிடையாது. தரமற்ற ஒரு ஆரோக்கியம் இல்லாத தாம்பத்தியம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆளும் குழந்தை கொடுக்க முடியும். குழந்தைக்கு கொடுக்கறதுக்கு ப்ராக்ரசிவ் மொட்டிலிட்டி இருந்துச்சு, ஸ்பெர்ம் கவுண்டிங் நல்லா இருந்துச்சு. இவரால கண்டிப்பா குழந்தை கொடுத்துட முடியும். ஆனா, உச்சகட்டம் கொடுக்கக்கூடிய ஒரு அந்த அந்த தகுதியான ஒரு ஆண், அதற்கான உணவுகளை இப்ப எங்க ப்ராடக்ட் இருக்கு. எங்க ப்ராடக்ட்ட வந்து நான் விக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லல. எங்க ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய இயற்கை மூலிகைகள் மூலியமா நீங்க அத அடைஞ்சு கொள்ளலாம்னு சொல்றேன். இப்ப இந்த 5 வருஷத்துல 13 நாடுகள்ல நம்மள்ட்ட வாங்கி சாப்பிட்டவங்களே டிஸ்ட்ரிபியூட்டர் ஆயிருக்காங்க. 32 மாவட்டங்கள்ல தமிழ்நாட்டுல வாங்கி சாப்பிட்டும் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆயிருக்காங்க. இந்த மாரி மற்ற மாநிலங்களும் யாரெல்லாம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா இன்னைக்கு இருக்கிறான் நம்ம ப்ராடக்ட்ல, அத்தனை பேர் நம்மள்ட்ட வாங்கி சாப்பிட்டவங்க தானே ஒழிய, வியாபாரத்துக்காக நியமிக்கப்பட்டவங்க கிடையாது. நம்ம கம்பெனி மூலமா நியமிக்கப்பட்டவங்க. இவ்வளோ பெரிய வளர்ச்சியை நம்ம ப்ராடக்ட் ஏன் அடையுதுன்னா, நிச்சயமா இது வந்து முன்னோர்கள் சாப்பிட்டது, நல்லோர்கள் சாப்பிட்டது. இந்த ப்ராடக்ட் மூலியமாக நிச்சயமா உங்களால நல்ல தாம்பத்தியம் வச்சுக்க முடியும். நீங்க கேட்டீங்க, இது வந்து உங்கள நம்பி எப்படி வாங்குறது? நீங்க வாங்காதீங்க. வாங்கலன்னா என்ன பண்ணணும்? அதுவும் நான் சொல்லி தரேன். எங்க ப்ராடக்ட் நீங்க வாங்கவே தேவையில்ல. எப்போ ஆரோக்கியமான உணவுகள தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க. வாரத்துல ஒரு 4 நாள், 5 நாள் டிஃபன்ல வெறும் காய்கறி, பழங்கள், கீரைகள மட்டும் சாப்பிடுங்க. அந்த காய்கறி, பழங்கள், கீரைகள் காஸ்ட்லியானது, ரொம்ப விலை அப்படிலாம் சாப்பிடாம, எது உங்களால முடியுமோ அத எடுத்து சாப்பிடுங்க. என்னைக்கு சீப்பா கிடைக்குதோ அத எடுத்து சாப்பிடுங்க. நாட்டு முட்டை சாப்பிடுங்க. சாதா முட்டைக்கு பதில் நாட்டு முட்டை மாறுங்க. பெரிய வெங்காயத்துக்கு பதில் சின்ன வெங்காயம் பாருங்க. முடிஞ்சா வந்து குக்கர்ல சமைக்கிறத நிறுத்திட்டு, சாதாரண பாத்திரங்கள்ல சமைங்க. இன்னும் முடிஞ்சா மண் பாத்திரங்கள்ல சமைங்க. 60 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அங்க போங்க. நிச்சயமா உங்களால வந்து எங்க ப்ராடக்ட்ட வாங்காமயே ஆரோக்கியமான தாம்பத்தியத்த கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்க முடியும். நீங்க காய்கறின்னு சொன்ன உடனே எனக்கு என்ன ஞாபகம் வந்ததுன்னா, இந்த 80கள்ல 90கள்லாம் வந்து ஆமா. பாக்யராஜ் சார் வந்து முருங்கக்காய் மேட்டர் ஒண்ணு கண்டிப்பா. சொல்லுவாரு. அதோட உத்வேகம் தான் நெறைய இடத்துல பேசப்படும். ஆமா. இன்னைக்கு வரைக்கும். ஆமா. ஸோ இன்னைக்கு இருக்க ஜெனரேஷனுக்கு வந்து நேச்சுரல்ஸோட ப்ராடக்ட் அத ரீப்ளேஸ் பண்ணிட்டா எடுத்துக்கலாமா? கண்டிப்பா. நீங்க இன்னைக்கு கூட எனக்கு நெறைய பேர் என்ன வச்சிருக்காங்க, முருங்கக்காய் டாக்டர்ன்னு பேர் வச்சிருக்காங்க. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, அது உண்மைதான். அதாவது முருங்கக்காய் மட்டுமே போதுமானா அத ஒத்துக்க முடியாது. ஆனா முருங்கக்காய், முருங்கப்பூ, முருங்க பிசின், முருங்க விதை இது எல்லாமே ஒரு ஆணுக்கு சக்திய குடுக்கக்கூடிய ஒரு பொருள். இது மட்டும் இல்ல. நீங்க எந்த கீரை வகை எடுத்துக்கிட்டாலும் சரி. அதாவது நம்ம சாதாரணமா இன்னைக்கு பக்கத்து மாநிலமான கேரளால ஓரளவு ஆரோக்கியமான தாம்பத்தியம் அவங்களால குடுக்குறாங்க. ஏன் அவங்களால குடுக்க முடியுது அப்படின்னு சொன்னா, அவங்க அதிகமாக தேங்காய் பயன்படுத்துவாங்க. இன்னைக்கு நம்ம தேங்காய்னாலே நமக்கு ஞாபகம் வரும் சட்னி தான். சட்னிக்காக தேங்காய் இறைவன் படைச்ச மாரி ஆயிடுச்சு. அப்படி இல்ல. ஒரு ஆணுக்கும் சரி, பெண்ணுக்கும் சரி, ஏன் குழந்தைக்கும் தாய்ப்பாலுக்கு பிறகு ஒரு உகந்த பால் ஒரு குழந்தை குடிக்கணும்னு சொன்னா, அது தேங்காய் பால் குடிக்கலாம். அவ்வளோ ஆரோக்கியமானது. ஒரு ஆண் ஒரு 3 தடவ நான் பண்ணணும். எனக்கு வந்து ஒரு 2ண்ட் டைம், 3rd டைம் வந்து நான் செக்ஸ் என் மனைவிகிட்ட வச்சுக்கணும். விரும்புறாரு. ஓரளவு ஆரோக்கியமா இருக்காரு. ஓரளவு நீண்ட தாம்பத்தியம் குடுக்க முடியுதுன்னு சொன்னா, அவர் ஒண்ணும் தேவையில்ல. பப்பாளி பழமும், தேங்காவும், தேனும் மட்டும் சாப்பிட்டா போதும். நிச்சயமா நீண்ட தாம்பத்தியம் நல்ல விருப்புத்தன்மையோட. அதாவது இன்னைக்கு செக்ஸ் பொசிஷன் அப்படின்னா, ஆண் மேல, பெண் கீழ. ஏன்? விறைப்புத்தன்மை கம்மியா இருக்கு. உள்ள போம்போது பெண்ட் ஆகுது. இந்த பொசிஷன் மட்டும் தான் ஓரளவு அவருக்கு வந்து நல்ல சப்போர்ட்டிவா இருக்கும். கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கும். மத்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, மத்த எல்லா சைட்லயும் பண்ணணும். எல்லா முறையிலயும் பண்ணணும். அப்படின்னா வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணாது. விறைப்புத்தன்மை இல்லாததன் காரணமா. அப்ப அந்த விறைப்புத்தன்மைக்கு இந்த மாரி உணவுகள தினசரி எடுக்கிறது மூலியமாகவே செய்ய முடியும். ஒரு மாற்று ஏற்பாடு. இதெல்லாம் உங்களால முடியல. என்ன பண்ணலாம்னா, நிச்சயமா நேச்சுரல்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்கும். பல பேருக்கு ஃபர்ஸ்ட் நைட் வந்து ரொம்ப ஃப்ளாப் ஆயிடுது அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. ஆமா. இப்ப ரீசென்ட் டேஸ் அது ரொம்ப பெரிய நீங்க அதாவது ரொம்ப பெரிய பிரச்சனை. ரீசென்ட் டேஸ்ல ஃபர்ஸ்ட் நைட்ல சுத்தமா டெம்பர் ஆகாம, இன்னைக்கு அவரால செக்ஸே வச்சுக்க முடியாத அந்த தம்பதிகள்ல ஆண்கள் ரொம்ப அதிகம். இன்னைக்கு ஒரு ரீசென்ட்டா ஒரு டாக்டர் பேசியிருந்தாங்க. நான் கூட அந்த வீடியோ பார்த்தேன். அது உண்ம. எங்கள்ட்ட ஃபோன் பண்ணும்போது தான் எங்களுக்கு தெரியும். இந்த மாரி நடக்குமா அப்படிங்கிறது எங்களுக்கு அவங்க ஃபோன் பண்ணும்போது தான் தெரியுது. சார் என்னால ஃபர்ஸ்ட் நைட்ல நான் உள்ள நுழைஞ்சுட்டேன். ரொம்ப ஆசையோட நுழைஞ்சேன். என் மனைவி வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து டெம்பரே ஆகல சார். எனக்கு ஆணுறுப்பு வந்து விறைப்புத்தன்மையே இல்லாம போயிடுச்சு. ஆனா அவருக்கு அந்த பிரச்சனைலாம் கிடையாது. இதுக்கு முன்னாடி பல தடவ கைப்பழக்கம் அவரே சொல்றாரு. கைப்பழக்கம் வச்சிருக்கேன். பல முறை வந்து நான் வந்து என் சந்தோஷத்தை சிற்றின்பத்தை அனுபவிச்சிருக்கேன். ஆனா மனைவி வரும்போது ஏன் சார் இப்படி ஆச்சு? அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. காரணம் ஒண்ணு அந்த பயம். இன்னொன்னு இயல்பாகவே அவர் உடம்பு இருக்கு. அது எப்பவுமே ஆரோக்கியமா இல்ல. எப்பவுமே ஆரோக்கியமா இருக்கவங்களுக்கு தான் அது வந்து அந்த விறைப்புத்தன்மைங்கிறது ரொம்ப இயல்பா வரும். இப்போ இன்னைக்கு இந்தோனேஷியால, மலேசியாலாம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு எக்ஸாம் இருக்கு. நம்ம பக்கத்து நாடுகள்ல.
திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி எக்ஸாம் இருக்குது. அது எக்ஸாமில் எழுதி தான் ஒரு கல்யாணம் பண்ணணும். ஏன் இதெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னா, இதெல்லாம் நல்லது. இது செக்ஸ் எஜுகேஷனுங்கிறது இன்றைக்கி தப்பாக வந்து பரப்புகிறாங்க. செக்ஸ் எஜுகேஷன்னா நீங்கள் வந்து எல்லாத்தையும் கற்றுக் கொடுங்க பிள்ளைங்களுக்கு. இது இப்படி நீங்கள் எடுத்துக்காமல் இப்படி எடுத்துக்கங்க. செக்ஸ் எஜுகேஷன் குறைஞ்சபட்சம் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி அவங்க சித்தப்பா, மாமா யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அந்த ஆணுக்கு சொல்லிக் கொடுங்க. செக்ஸ்னா என்ன, தாம்பத்தியம்னா என்ன, எப்படி 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 பண்ணணும். நீ கவுன்சிலிங்கே இல்லையே ப்ரோ. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவ்வளோ முடி வளர்ந்து, அண்டர் ஆர்ம்ஸில் இவ்வளோ முடி வளர்ந்துக்கிட்டு, ப்ரைவேட் பார்ட்டில் முடி வளர்ந்துக்கிட்டு, எப்படி ஃபஸ்ட் நைட்டில் சுத்தமாக வராரோ அது சுத்தமாக வரமாட்டாரே. எப்படியோ வந்து அப்படியே இஷ்டத்துக்கு தாம்பத்தியம் வச்சுக்கிட்டு அந்த நாத்தத்தோட இன்றைக்கி ஹைஜீன், செக்ஸ் ஹைஜீனுங்கிறதே இல்லாமல் போச்சு. அந்த ஃபஸ்ட் நைட்டில் மட்டும்தான் அவர் சுத்தமாக இருக்கார். பெண்கள்கிட்டையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இத்தனை நாளில் குறைஞ்ச ஒரு 15 நாளில் எல்லா முடிகளையும் எடுத்துடணும், ஆணும் பெண்ணும். இன்றைக்கி பெண்கள் கூட கொஞ்சம் உறுதியாக இருக்காங்க. ஆண்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க, தண்ணி அடித்த வாயோட, சிகரெட் அடித்த வாயோட, அப்படியே போய் முத்தம் கொடுக்குறாங்க, அப்படியே போய் அவங்கள்ட்ட செக்ஸ் வச்சுக்கிறாங்க. என் பொண்டாட்டி ஆகிட்டியா, இனிமேல் உனக்கு இதான் விதி, இது தலை விதி, அனுபவிச்சுட்டு போ அப்படின்னா இது எவ்வளோ பெரிய அநியாயம். இது காசு கொடுக்கலன்னா பஞ்சாயத்து பண்ணுறோம்ல, செக்ஸ் கொடுக்கலன்னா யார் பஞ்சாயத்து பண்ணுறது? இப்போ உங்கள் ப்ராடக்ட்ஸை வந்து ஒருத்தர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது வரைமுறைகள் இருக்கா? செக்ஸுக்கு இந்த டைமுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம அதை எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது? அந்த மாதிரி எதுவுமே இல்லை ப்ரோ. கிடையாது. அதனால தான் நாங்கள் சக்ஸஸே. எங்கள் ப்ராடக்ட்டுக்கு நோ சைட் எஃபெக்ட்ஸ், நோ ஏஜ் லிமிட். ஆனால் மினிமம் ஏஜ் லிமிட் இருக்குது, மேக்ஸிமம் நோ ஏஜ் லிமிட். அதே போல் பார்த்தீங்கன்னா பத்தியம் கிடையாது. இதெல்லாம் சாப்பிட நாங்கள் பத்தியம்னா ஆல்ரெடி நாங்கள் ஐபிசியில் சொல்லி பல மில்லியன் வியூஸ் போச்சு. எல்லாம் என்னை திட்டினாங்க, பாய் பிரியாணியை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ரசம் சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறாரு அப்படி சொல்லி. ரசம் ஏன் சாப்பிட, ரசம் அப்படிங்கிறது வந்து புளி கலந்தால் தான் ரசம் அப்படிங்கிறது யார் சொன்னது உங்களுக்கு? புளியை தான் நான் தவிர்த்து சொல்கிறேன். புளி கலந்த ரசத்தை, புளியோதரையை, லெமன் சாதத்தை தவிர்த்து கொள்ளுங்க. இதை நீங்கள் தவிர்த்து கொள்ளாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையே எல்லாத்துலேயும் வந்து புளியை போடுறது. புளி வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு பெரிய ஒரு நோயை கொடுக்கக்கூடிய, வெறும் செக்ஸ் மட்டும் கிடையாது. நீங்கள் இன்றைக்கி நல்ல ரசத்தை குடிச்சு பாருங்களேன், அன்னைக்கு நேற்று விந்து நீர்த்து போய் வரும், ரொம்ப டைலூட் ஆகி வரும். காரணம் என்ன? அந்த புளியோட சக்தி அது. இன்றைக்கி மூட்டு வலிக்குது இல்லை தமிழ்நாட்டுக்காரங்க, நார்த்தில் பாருங்கள் மூட்டு வலிக்குதான்னு பாருங்கள். ஏன் நார்த்தில் புளி சாப்பிடவே மாட்டேன், புளியும் கடையில் வாங்கவே முடியாது. முழு நார்த்தில் நீங்கள் 100 கடைக்கு போனால் கூட கொஞ்சம் ஒரு புளி வாங்க முடியாது. ஏன் அப்படின்னா புளி விற்க மாட்டாங்க, புளி சாப்பிட மாட்டாங்க. இன்றைக்கி நமக்கு மூட்டு வலி அங்கே ஜாயின் பண்ணி வரதுக்கான முக்கியமான காரணம் அந்த புளி தான். அந்த புளியை மட்டும் நீங்கள் சாப்பிடாதீங்க, தவிர்த்துங்க சொல்லி நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம் நம்ம வாங்குற கஸ்டமர்கிட்ட. மற்றபடி நோய் ஏஜ் லிமிட் 80 85 வயசு நீங்கள் வாங்கி சாப்பிட்லாம். சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் என்ன இருந்தாலும் உங்களுக்கு நோய், நீங்கள் எவ்வளோ மாத்திரை சாப்பிட்டாலும் நம்ம ப்ராடக்ட்டை சாப்பிட்லாம். பத்தியம் கிடையாது, சைடு எஃபெக்ட் கிடையாது. இந்த சாப்பிட்றதுக்குன்னு பார்த்தீங்கன்னா காலைல 2 ஸ்பூன், நைட் 2 ஸ்பூன், தண்ணியில், வெந்நில, பாலில். நான் சொன்னேன் சில பெண்கள் குழம்பெல்லாம் கலந்து கொடுக்குறாங்க புருஷனுக்கு. எப்படியாச்சும் என் புருஷனுக்கு வந்து உணர்வுகள் நல்லா வந்து நீண்ட நேரம் தாம்பத்தியம் எனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக அப்படிலாம் கூட நம்ம கஸ்டமர்ஸ் வாங்கி கொடுக்குறோம். எப்படியோ ஒன்று இன்டேக். சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே வாயில் போட்டு சாப்பிட்டு தண்ணி குடிச்சிருவாங்க. எப்படியோ உள்ளே போனால் போதும். இது பார்த்தீங்கன்னா இனிப்பாகவும் இருக்காது, கசப்பாகவும் இருக்காது, ஒரு துவர்ப்பாக ஒரு மாதிரி இருக்கும். அதனால் அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்டுக்கலாம், பிரச்சனை கிடையாது. சில ஆண்களுக்கு வந்து டயபெட்டிக்ஸ்னால இல்லை மன அழுத்தத்தினாலேயோ வந்து எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இயலாமை ஏற்படுது இல்லையா? அதை வந்து சரி பண்ணுறதுக்கு உங்கள் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது உதவும்? தாராளமாக. அதாவது ப்ரோ, கண்டிப்பாக நீங்கள் சுகர் வந்துட்டாலே அது நீரிழிவு நோய் சொல்லுவாங்க. நரம்புகளை பாதிக்கக்கூடிய ஒரு நோய் அது. அந்த நரம்புகள் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு அவர் செக்ஸில் ஆசையும் வரல, செக்ஸில் ஃபிசிக்கலாக பண்ணவும் முடியல அப்படின்னா ஓரளவு ஒத்துக்கலாம், அவ்வளோதான் என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி. ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, வயசு இருக்கிற வரைக்கும் செக்ஸில் ஆசை இருந்துகிட்டே இருக்கும். செக்ஸில் ஆசை வந்து கூடிக்கிட்டே போகும். சொல்ல போனால் அபோவ் 40க்கு ரொம்ப கூடும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக அவரால் வந்து ஒன்றுமே, இந்த சுகரு, பிபி இந்த மாதிரி மாத்திரை சாப்பிட்றவங்க, நரம்பு சம்மந்தப்பட்ட நோய் வந்தவங்களால பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக அவங்களால பண்ண முடியாது. அந்த விரைப்புத்தன்மை இருக்காது. ரொம்ப விரைப்புத்தன்மை வராது, டைமிங் கிடைக்காது, ரொம்ப பெண்டாகி தான் உள்ளே போகும், ரொம்ப கஷ்டப்பட்டு. சில பேர் பார்த்தீங்கன்னா வேக்சின்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இது மெயினாக அந்த டயபெட்டிஸ் பேஷண்ட். நம்ம ப்ராடக்ட்டை சாப்பிட்றது மூலிமா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், 72 வயசில் உள்ள ஒரு நபர் சுகர் குறையணுங்கிறதுக்கான ப்ராடக்ட் வாங்கி சாப்பிட்டாரு. அவர் ஃபோன் பண்ணி டயட்டை என்கிட்ட ஸ்டாப் மூலியமாக என்கிட்டே வந்துட்டார், பாய்கிட்ட தான் பேசணும்னு சொல்லி. என்னங்கன்னு கேட்டால், பாய் நான் ரொம்ப வருஷத்துக்கு பிறகு இன்றைக்கி என் மனைவி கூட, அதை யோசிச்சு பாருங்க, 72 வயசு ஒரு மனைவிக்கு என்ன வயசு வந்துருக்கும். என்னால் செக்ஸ் வச்சிக்க முடிஞ்சது பாய், சுகர் வந்ததுக்கப்புறம் எனக்கு செக்ஸுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன், இன்றைக்கி உங்கள் ப்ராடக்ட் சாப்பிட்டு அது வந்து எனக்கு வந்து சாத்தியக்கூறாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக சொல்லி அழுதுகிட்டே பேசினார். அந்த மாதிரி எந்த வயசாக நீங்கள் இருந்தாலும் சரி, இந்த சுகர் வந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தாம்பத்திய ஆசை இருக்கும், ஆனால் ஃபிசிக்கலாக அவங்களுக்கு வந்து அந்த விரைப்புத்தன்மை இருக்காது. அந்த விஷயம் நம்ம ப்ராடக்ட் மூலிமா நிச்சயமாக அவங்களால வந்து, நீங்கள் வெறும் சுகருக்கு முன்னாடி உள்ள ஆளாலாம் இல்லை, 300 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருந்தா எவ்வளோ ஆரோக்கியம் உங்களுக்கு இருந்திருக்குமோ அந்த ஆரோக்கியத்தை நம்ம ப்ராடக்ட் கொடுக்கும். ஆனால் ஸ்லோ தான் ப்ரோ, இன்றைக்கி சாப்பிட்டு நாளைக்கெல்லாம் நடக்காது. இது வந்து இயற்கை அப்படிங்கிறதுனால 40 to 60 days, ஒரு மண்டலம் நாங்கள் சொல்கிறோம், 48 நாள் சொல்கிறோம். சில பேருக்கு கொஞ்சம் அதிகமாகும். பேசிக்காக இந்த மாதிரி தொடர்ச்சியாக சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் வரும். குழந்தை பிறக்க முடியாதுன்னு சொன்னவங்கள
நம்ம ப்ராடக்ட் மூலியமா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. 1000 தம்பதிகளுக்கு மேலே ஃபெர்டிலிட்டி சென்டர்களில் கைவிடப்பட்டவங்க நம்ம ப்ராடக்ட் மூலியமா குழந்தை கிடச்சிருக்கு. நீங்கள் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன் போய் பார்த்தாலே புரியும். அவங்கவுங்களே பதில் போட்டிருக்காங்க. எங்களுக்கு குழந்தை கிடச்சி, எங்களுக்கு குழந்தை கிடச்சி. எத்தனையோ தம்பதிகள் போட்டிருக்காங்க. அவ்வளோ பெரிய சக்ஸஸ் ரேட்டை நிச்சயமாக கொடுக்க முடியும். நீங்கள் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிட்டா கூட கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விஷயத்தை, இந்த நோயிலேருந்து வெளியே வர முடியும், ஆண்களும் பெண்களும். நீங்கள் கேட்ட மாதிரி நிச்சயமாக ஈக்குவலாகவே இந்த பிரச்சனை வரா மாதிரி ஒரு நிலைமை போய்கிட்டு இருக்கு. உடனடியாக இதை தடுத்தாகணும். இப்போ உங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் வாங்கணும் அப்படின்னா, மக்கள் வாங்கணும் அப்படின்னா ஆன்லைனில் தான் இது அவைலபிளாக இருக்குமா, இல்லை சென்டர்ஸ் இருக்கா இதுக்கு? அதாவது பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்கிறாங்க. கேஷ் ஆன் டெலிவரி முழு தமிழ்நாடு கொடுக்க முடியும். ஹைதராபாத், பாம்பே, கேரளாவில் சில சிட்டிகளில் கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்க முடியும். முழு உலகத்தில் 13 நாடுகளில் சின்ன நாடுகளாக இருந்தால் கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்க முடியும். இப்போ துபாய் போன்ற நாடுகள்லாம் நான் கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்குறோம். துபாய், அபுதாபி போன்ற எமிரேட்ஸில், சவுதி போன்ற பெரிய நாடுகளில் நம்மளோட டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கிறாங்க. ஆனால் அங்கே கொடுப்பாங்க. உலகத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் ஆன்லைன் மூலிமா வாங்கலாம். எங்களுடைய ஓன் வெப்சைட் மூலிமா நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். எல்லாம் எங்கள் டெலிகாலிங் இருக்காங்க. மெயினாக நாங்கள் சொல்கிறது என்னென்னா, முதல் கவுன்சிலிங் எடுத்துக்கங்க. ஃப்ரீ கவுன்சிலிங் தான். எங்கள் டெலிகாலர்ஸ் எல்லாருமே உங்களுக்கு பதில் சொல்ல ரெடியாக இருக்காங்க. செக்ஸ்னா என்ன, எப்படி வச்சுக்கணும், மனைவி எப்படி சந்தோஷப்படுத்தணும், நீண்ட தாம்பத்தியம்னா என்ன, அதுக்கு உடல் தகுதி எப்படி உருவாக்கணும், நீங்கள் ஜென்ரலாகவே நம்மள்ட்ட கொஸ்டின் கேட்டு அதை புரிஞ்சிக்கலாம். இதற்கான தெளிவுக்காக இன்றைக்கி சொல்கிறாங்க செக்ஸ் எஜுகேஷன் போகவே முடியாது, இனிமேல் வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி நீங்கள் யாராக இருந்தாலும் கல்யாணம் பண்ண போகிறேன், நான் எப்படி என் மனைவி கிட்ட முதல் தடவை அணுகிறது, நான் எப்படி அவங்கள செக்ஸ் வச்சுக்கிறது, எந்த பக்கம் அவங்களை புரட்டி போடுறது சொல்லுவாங்களே, இந்த மாதிரி எந்த கொஸ்டின் இருந்தாலும் நீங்கள் எங்கள்கிட்ட கேட்கலாம். நாங்கள் கவுன்சிலிங் சென்டர் வச்சுருக்கோம். நேராகவும் வரலாம். சென்னையில் ஆஃபீஸ் இருக்குது, மற்ற இடங்களில் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆஃபீஸ் வச்சுருக்காங்க. நேராக சென்டருக்கு வரலாம். நீங்கள் இல்லை நீங்கள் ஃபோன்லேயே கேட்கனாலும் ஃபோன்லேயே கேட்கலாம். நிறைய பேர் என்னென்ன விஷயம்னா ப்ரோ பயப்படுறாங்க. இந்த மாதிரி பாய் நம்மள்ட்ட எல்லாத்தையும் கேட்டுட்டு இதை ரெக்கார்ட் பண்ணி நம்மளை மிரட்டுவார். நான் அன்றைக்கி ஒருத்தர் கஸ்டமர் வந்து கேட்குறாரு, சிசிடிவி இருக்கான்னு கேட்குறாரு. ஏன் சார் கேட்டேன், நீங்கள் இந்த மாதிரி எடுத்துகிட்டு அந்த வீடியோ வச்சு எங்களை மிரட்டுவீங்களான்னு கேட்குறாங்க. சார் நாங்கள் வந்து 13 நாடுகளில் இருக்கிறோம், 5 வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் சோசியல் மீடியாவில் தான், அதாவது இந்த பிளாட்ஃபார்மில் தான் விற்கிறோம். அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணியிருந்தோன்னு சொன்னால் அடுத்த செகண்டில் எங்களை கிழிச்சிருப்பாங்க கமெண்ட்ஸில். நாங்கள் ஒரு நல்ல ப்ராடக்ட்டை நல்ல சமுதாயத்தை உருவாக்கணுங்கிறதுக்காக கொடுக்குறோம். பிஸ்னஸும் இதில் இருக்குது. இதில் பிஸ்னஸ் இல்லை, எனக்கு காசு வேணாம்லாம் சொல்லலை. பிஸ்னஸை ஒரு சர்வீஸாக பண்ணுறோம். சர்வீஸ் ப்ளஸ் பிஸ்னஸ் 2 கலந்தது தான் இன்றைக்கி மா நேச்சுரல்ஸ். அதாவது நம்ம ப்ராடக்ட் பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைனில் மட்டும் வாங்கி விற்றுட்டு, இல்லை நம்மகிட்ட கேட்குறவங்கள்ட்ட விற்றுட்டு அப்படியே அவங்களுக்கு அந்த கஸ்டமரை விடுறதுலாம் கிடையாது. நம்ம டெலிகாலர்ஸ் எந்த அளவுக்கு அப்படி சொன்னால், அவங்க ரிசல்ட் வர வரைக்கும் அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பான். இதை வந்து நீங்கள் நிறைய கமெண்ட் செக்ஷனில் பார்த்துருக்கோம். நம்மளுடைய கஸ்டமர்ஸே வாங்கி சாப்பிட்டவங்களே போட்டிருப்பாங்க. அவங்களே வாய்ஸ் டேக்லாம் போடுவாங்க. ப்ரோ நான் இவ்வளோ நாள் வாங்கினேன், உங்களுடைய டெலிகாலர்ஸ் இவ்வளோ நம்மளை ஃபாலோ பண்ணார், இப்போ நம்ம ரிசல்ட் வந்துச்சு, இத்தனை பாட்டில் ரிசல்ட் வந்துச்சு, பாட்டில் கணக்கோடு சொல்லுவாங்க. இன்னும் இத்தனை பாட்டில் மிச்சம் இருக்குது, நான் இவ்வளோ சக்ஸஸ் அடைஞ்சிட்டேன், வேறு லெவலில் இருந்துச்சு. அன்றைக்கி ஒருத்தர் போட்டிருக்காரு கமெண்ட்டை நீங்கள் பார்த்துருக்கலாம். 1/2 மணி நேரம் எனக்கு வந்து வேறு லெவலில் இருந்துச்சு, அதுக்கப்புறம் நல்ல விரைப்புத்தன்மை 2வது தேர்வு பண்ணுறதுக்கு கொஞ்ச நேரத்தில் விரைப்புத்தன்மை வந்துருச்சு, ரொம்ப இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் போடுற அளவுக்கு நம்ம ப்ராடக்ட்டை வந்து கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணி, அதாவது விற்கிறதோடு நம்ம வேலை முடியாமல் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் எங்கள் நோக்கம்னு சொல்லி அந்த இடத்துல கொண்டு போய் நம்ம நிறுத்துவோம். அதனால் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபைடு கஸ்டமர்ஸ் மட்டுமே இன்றைக்கி தோராயமாக 2 லட்சம் பேர் இருக்கிறாங்க. வேறு என்னென்ன ப்ராடக்ட் சார் உங்ககிட்ட இருக்குது? பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாக்ட்னு சொல்லி பலுக்கு தலையில் முடி வளர வைக்கிறதுக்காகவும், முடி கொட்டினவங்களுக்கு முடி வர வைக்கிறதுக்காகவும், முடி ஸ்ட்ராங்காகிறதுக்காகவும் ஒரு ப்ராடக்ட் கொண்டு வந்துருக்கிறோம். நல்ல எக்ஸாக்ட்னு சொல்லி உலகத்தில் யாருமே செய்யாமல் ஃபஸ்ட் டைமாக எண்ணெய் தேய்ச்சா முடி வளரும் அப்படிங்கிற சொல்கிறாங்களே, அது வந்து ஒரு ஸ்கேம்னே சொல்லலாம். 20% தான் சாத்தியக்கூறு இருக்குது. 100 பேர் தைச்சாங்கன்னா 20 பேர் தான் அந்த வாய்ப்பு இருக்குது. எல்லாருக்கும் முடி வளர வைக்கணும், யாருக்குமே வழுக்கு தலை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு 5 வருஷமாக R&D பண்ணி இப்போ ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா மெயின் இன்க்ரீடியன்ஸ், மெயின் ப்ராடக்ட்டே பார்த்தீங்கன்னா இன்டேக் தான். இன்டேக் மூலியமாக, அதாவது ஒரு மரத்தில் பூ பிரச்சனை, பழம் பிரச்சனைனா என்ன பண்ணுவோம், வேரில் தண்ணி ஊற்றுவோம். அந்த மாதிரி வேரில் தண்ணி ஊற்றுற மாதிரி இன்டேக்காக ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறோம். அதுபோக உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் மூலியமாகவும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முடி நிறைய கொட்டும். அந்த உடல் உஷ்ணம் போகணுங்கிறதுக்காக செண்பகப்பூ இந்த மாதிரி பல மூலிகைகள் கலந்து, சிறுநாகப்பூ இதெல்லாம் கலந்து நம்ம ஒரு ப்ராடக்ட்டை வந்து கொடுத்துருக்கோம். அது வெளியே இருக்கக்கூடிய உடல்களில் நம்ம எப்படி ஆயில் மசாஜ் பண்ணுறோம் அந்த மாதிரி காலிலேருந்து தேய்க்க ஆரம்பித்து வாரத்தில் ஒரு 2 நாள் அந்த மாதிரி, இல்லை குறைஞ்சபட்சம் 1 நாள் தைச்சாங்கன்னு சொன்னால் நல்ல முடி வளர்றதுக்கு சப்போர்ட் பண்ணும். அது போக எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து ஹேர் ஆயிலும் கொடுக்குறோம். இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் எடுத்து வந்துருக்கிறோம். அதுவும் நல்லா சக்ஸஸாக போயிட்டுருக்கு. சார் நாங்களும் உங்களுக்கு நன்றி சொல்கிறதுக்கு வந்து கடமைப்பட்டிருக்கோம். ஏன் அப்படி சொன்னால், ஐபிசியில் பல முறை எங்களை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணியிருக்கீங்க, மறுபடியும் இப்போ கூப்பிட்டுருக்கீங்க. சார் பல அற்புதமான விஷயங்களை ஷேர் பண்ணீங்க. எங்களோட ஐபிசி தமிழ் நேயர்களுக்காக வந்து பல டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணியிருக்கீங்க. இன்னும் மென்மேலும் உங்களோட மா நேச்சுரல்ஸ் வந்து தொடர்ந்து இந்த சேவையை செய்யணும், நிறைய ப்ராடக்ட்ஸ் மக்களுக்காக கொடுத்து சொசைட்டிக்கு ஒரு நல்ல விஷயமா பண்ணிட்டு இருக்கணும்னு சொல்லி விரும்புகிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார் உங்கள் நேரத்துக்கு. தேங்க்யூ.